மீன் குழம்பு சட்டியில் செஞ்சதாங்க டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் சட்டியில் செஞ்சதே இல்லை. இதுக்காகவே ஒரு சட்டி வாங்கினோம். 3 டேஸ்க்கு முன்னாடி அதை ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க மீன் குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பாம்லேட் மீன் வாங்கி பாதி வறுக்கிறதுக்கோ பாதி குழம்பு வைக்கிறதுக்கோ எடுத்து வச்சுட்டோங்க. இப்போ மீன் குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டி நல்லா ஹீட் ஆன உடனே தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் வெந்தயம், கடுகு, சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் பூண்டு, 2 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு மஞ்சத்தூள், கருவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போது அரைச்சி வச்ச தக்காளி, கட் பண்ண 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரணுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ குழம்பு டேஸ்ட்டுக்காக வெந்தயம், சீரகம், மிளகு இதெல்லாம் ஆல்ரெடி நான் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த மீனை குழம்புல சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விடலாம். லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி தழை தூவி இறக்கினா சட்டி மீன் குழம்பு ரெடி. கூடவே ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிடலாமா? நாங்கள் ஆல்ரெடி மசாலாலாம் போட்டு வச்சுட்டோங்க. இப்போ ஃப்ரை பண்ணுற வேலை மட்டும்தான். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவாவில் ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆன உடனே மீன் எல்லாம் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. ஃபிஷ் எல்லாம் நல்லா கலர் மாதிரி ஃப்ரை ஆகிடுச்சிங்க. பார்க்கவே டெம்ட் ஆகுதில்ல, செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னங்க, சாப்பிட வேண்டியதான். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு மீன் குழம்பு எதில் செஞ்சால் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் சட்டியில் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.